ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா வேட்டை. இந்த சினிமா வேட்டையில இன்னைக்கு நாம பார்க்க இருப்பது, தமிழ் சினிமாவுல மாஸ் ஹீரோக்களா இருக்கிற நடிகர்களோட படங்களுக்கு டைட்டில் மட்டும் வச்சுட்டு படத்த எடுக்காமலே விட்டுருப்பாங்க. ஒரு சில படங்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கும். ஒரு சில படங்கள் ஃபுல் மூவியும் எடுத்து வச்சுட்டு ரிலீஸ் ஆகாமலே வெயிட்டிங்ல இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்க்க இருக்கிற நடிகர் விஜய். கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடிக்க இருந்த திரைப்படம் தான் யோகன் அத்தியாயம் 1. படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டரும் நல்லாவே இருந்தது. ஸோ கௌதம் வாசுதேவ் மேனனோட இந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா, யோகன் அத்தியாயம் 1, 2, 3ன்னு அப்படியே வரிசையா வந்திருக்கும். ஸோ இந்த படத்த கைவிட்டுட்டாரு. அடுத்து நம்ம தளபதிய வச்சு சீமான் டைரக்ஷன் பண்ண இருந்த படம் தான் பகலவன். சீமான் இந்த படத்த விஜய வச்சு அரசியல் படமா எடுக்கணும்னு நெனச்சிட்டு இருந்தாரு. அதற்குள்ள சீமானே அரசியலுக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. ஸோ அரசியலுக்குள்ள போயிட்டதுனால விஜயும் இந்த படத்த கைவிட்டுட்டாரு. அடுத்து நம்ம தல அஜித் நடிக்க இருந்த படம் தான் மிரட்டல். இந்த படத்துக்கு டைரக்டர் ஏ.ஆர். முருகதாஸ். இந்த படத்தோட போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. போஸ்டரும் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த படத்த பாதியிலேயே கைவிட்டுட்டாங்க. இந்த படத்தோட கதைய தான் கஜினின்ற பேர்ல சூர்யாவ வச்சு எடுத்தேன்னு அடுத்து நியூஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கு. அடுத்து கே.எஸ். ரவிக்குமாரோட டைரக்ஷன்ல நம்ம தல அஜித் நடிக்க இருந்த படம் காங்கேயன். படத்தோட போஸ்டர்லாம் டிஃப்ரெண்ட்டாவே இருந்தது. ஸோ இது ஒரு ஆக்ஷன் மூவியா வெளிய வர வேண்டியதா இருந்தது. வரலாறு படத்துக்கு அப்புறம் இந்த காங்கேயன் மூவில கே.எஸ். ரவிக்குமாரோட கூட்டணியில நடிக்க இருந்தாரு நம்ம தல அஜித். கடைசியா இந்த படமும் கைவிடப்பட்டது. அடுத்து உலகநாயகன் கமல்ஹாசனோட மருதநாயகம். இந்த படம் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி வர வேண்டிய படம். அப்பவே இந்த படத்துக்காக கமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற நடிகர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு. நெல்சனோட ஃபர்ஸ்ட் மூவியே சிம்பு வச்சு தான் எடுத்திருந்தாரு. வேட்டை மன்னன்ற படம். இந்த படத்தோட ஷூட்டிங்லாம் பாதி முடிஞ்சிருச்சு. அடுத்து நெல்சனுக்கும் சிம்புவுக்கும் இடையே என்ன பிரச்சனைன்றது தெரியல. இந்த படத்த பாதியிலேயே நிறுத்திட்டாங்க. அடுத்து தனுஷோட அண்ணன் செல்வராகவனோட டைரக்ஷன்ல சிம்பு நடிக்க இருந்த படம் தான் கான். ஸோ இந்த கான் படத்தோட டைட்டில் போஸ்டர்லாம் வெளியே வந்தது. ஆனா கடைசி வரைக்கும் படத்த ஸ்டார்ட் பண்ணவே இல்ல. அடுத்து சிம்புவோட மன்மதன், வல்லவன் படம்லாம் ரிலீஸ் ஆன டைம்ல அடுத்து கெட்டவன்ன்ற படத்துல நடிக்க இருந்தாரு சிம்பு. கடைசி வரைக்கும் இந்த படத்துக்கு டைட்டில் மட்டும் தான் வச்சிருந்தாங்க. அந்த டைட்டில் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அடுத்து நம்ம சந்தானம் ஃபர்ஸ்ட் ஹீரோவா அறிமுகமான படம் சர்வர் சுந்தரம். இந்த படத்த எடுத்து வச்சுட்டு சாங்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் படத்த மட்டும் ரிலீஸ் பண்ணவே இல்ல. அதுக்கப்புறம் சந்தானம் ஹீரோவா 15, 20 படத்துக்கு மேல நடிச்சிட்டாரு. ஆனா இன்னமும் இந்த சர்வர் சுந்தரம் படம் ரிலீஸ் ஆகவே இல்ல. அடுத்து சுந்தர் சியோட டைரக்ஷன்ல நம்ம விஷால், சந்தானம் கூட்டணியில உருவான படம் தான் மதகஜராஜா. இந்த படத்துக்கும் படத்தோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல முதல் முறையா விஷால் ஒரு பாடலும் பாடியிருந்தாரு. இதுதான் சுந்தர் சியும் விஷாலும் இணைந்த முதல் திரைப்படம். இந்த படத்துக்கு அப்புறமா விஷாலும் சுந்தர் சியோட கூட்டணியில 2 படம் எடுத்து முடிச்சுட்டாங்க. ஒண்ணு அம்பல, இன்னொன்னு ஆக்ஷன். ஆனா இருந்தும் இந்த படம் இன்னமும் ரிலீஸ் ஆகவே இல்ல. ஸோ இந்த டைம்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம சந்தானத்த காமெடியனா பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த படத்துல சந்தானம் காமெடியா பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் இப்போ பார்த்தோமா பழைய சந்தானத்த பார்த்த மாதிரியும் இருக்கும் நமக்கு. மதகஜராஜா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா. அடுத்து சியான் விக்ரமோட கரிகாலன். இந்த படத்துக்கு டைட்டில் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா படத்த இன்னமும் எடுக்கவே இல்ல. பட் விக்ரம பொறுத்தவரைக்கும் அவரோட ஆசை தீர்ந்து விட்டதுன்னே சொல்லலாம். ஏன்னா பொன்னியின் செல்வன்ல கரிகாலன்ற கேரக்டர்ல விக்ரம் நடிச்சு முடிச்சிருந்தாரு. அடுத்து கௌதம் வாசுதேவ் மேனனோட டைரக்ஷன்ல விக்ரம் நடித்திருக்கும் துருவ நட்சத்திரம். இந்த படத்தோட டைட்டில் போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபுல் மூவியும் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஆனா ரிலீஸ்க்கு அப்போ வருது, இப்போ வருதுன்னு வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சுட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட இந்த படத்திலிருந்து ஒரு சாங்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. அந்த சாங்ஸும் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த படம் எதனால, எதுக்கு ரிலீஸ் ஆகாம இருக்குன்றது இன்னமும் நமக்கு புரியவே இல்லங்க.